நாளும் விசேஷமும். பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் அம்மன். தாய்போல் பக்தர்களை காத்தருளும் அம்மன். சமயத்தில் வந்து சங்கடங்களை நீக்கும் அம்மன். யார் அந்த அம்மன்? ஏன் இந்த பச்சை பட்டினி விரதம்? பொதுவாக நம் வேண்டுதல்கள் நிறைவேற நாம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பதை வழக்கமாக வைத்திருப்போம். ஆனால் உலக நன்மைக்காகவும் தம் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டியும் ஒரு தாயாக 28 நாட்கள் சிவனை நோக்கி விரதம் இருக்கிறாள். சமயத்தில் வந்து காத்து அருள் புரியும் சமயபுரத்தாள். ஆம், தம் பக்தர்களின் நலனுக்காக பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்பவள்தான் திருச்சி சமயபுரத்தில் வீற்றிருந்த அருள் புரியும் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன். சத்தம் கேட்கட்டுமே, எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். உன்னுடுக்கை சத்தம் கேட்கட்டுமே, எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான அம்மன் கோவில்களில் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்வது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில். மகமாயி, சமயபுரத்தா, தாயி, ஆத்தா என பக்தர்களால் அன்புடன் அழைத்து வணங்கக்கூடிய அன்னையாக விளங்குகிறாள் இந்த சமயபுரம் மாரியம்மன். இக்கோவிலில் வீற்றிருக்கும் மூலவர் அம்மன் சுதை சிற்பமாக விளங்குவதால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறாது. மேலும் இந்த அம்மனை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக அம்மை நோய் தீர்க்கும் தலமாக விளங்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு வேண்டுதல்களை பக்தர்கள் இந்த தாயிடத்தில் வைக்கின்றனர். அந்த வேண்டுதல்கள் நிறைவேற பக்தர்களுக்கு தாயாக விளங்கும் மாரியம்மன் தன் குழந்தைகளுக்காக 28 நாட்கள் விரதம் இருக்கும் நிகழ்வே இந்த பச்சை பட்டினி விரதமாம். அது என்ன பச்சை பட்டினி விரதம் என கேட்கிறீர்களா? நேயர்களே, வழக்கமாக அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் என 3 வேளையும் நெய்வேத்தியம் படைக்கப்படும். ஆனால் அம்மன் இந்த பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுக்கு அம்மனுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாதாம். அதற்கு பதிலாக இளநீர், துள்ளு மாவு, பழங்கள், கரும்பு ஆகியவை மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. மேலும் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் அம்மனின் மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக இந்த விரத காலத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பக்தர்கள் கூடை கூடையாக பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு படைத்து வழிபடும் பூச்சொரிதல் விழாவும் நடைபெறுகிறது. சந்தன மாரியம்மா, சந்திர காளியம்மா, சங்கரி தாயை, சுந்தரி தாயை, எழுந்து வாடியம்மா, பத்திர காளியம்மா, பட்டண காரியம்மா, பழுத்த கண்ணாளி பறந்து வாடியம்மா, அகிலம் காத்திருக்குது அகிலாண்ட தாயாரே, அருளை வாரி தந்திடவா, மலரும் பூத்திருக்குது மாசாணி அம்மாவே, மலரை சூடிக்கொண்டிடவா. எப்பொழுது நாம் இந்த விரதத்தை இருக்க வேண்டும்? சமயபுரம் மாரியம்மனுடன் சேர்ந்து பக்தர்கள் பலரும் இந்த 28 நாள் விரதத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படி தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு பூச்சொரிதல் விழா நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இவ்விரதத்தை மேற்கொள்ளலாம். இல்லை, எங்களால் 2-3 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற தினங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். மேலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் விரதத்தை கடைபிடிக்கலாம். இது தவிர்த்து ஒரு நாள் மட்டுமே விரதம் இருக்க விரும்புவோர் விரதத்தின் நிறைவு நாளான கடை ஞாயிறு அன்று இவ்விரதத்தை மேற்கொண்டு அம்மனை வழிபடலாம்.
விரத காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? விரதம் மேற்கொள்வோர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சமயபுரம் மாரியம்மன் படத்திற்கு செவ்வரளி மாலை சாற்றி விளக்கேற்றி வைத்து மஞ்சள் துணியில் 11 ரூபாய் முடிந்து வைத்து அம்பாளை மனதார நினைத்து தங்கள் வேண்டுதல்களை வைத்து அடுத்த ஆண்டு பச்சை பட்டினி விரதத்திற்குள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று அம்மனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். விரத காலத்தில் சமைத்த உணவுகளை தவிர்த்து பழங்கள், இளநீர், பழச்சாறு உள்ளிட்டவைகளை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு நாள் விரதம் மேற்கொள்வோர் காலையில் தொடங்கிய விரதத்தை மாலையில் நிறைவு செய்யும் போது அம்மனுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து மனதார வழிபட வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த வருடம் பச்சை பட்டினி விரத காலம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி கடை ஞாயிறு தொடங்கி பங்குனி முதல் ஞாயிறு வரை பச்சை பட்டினி விரத காலமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 28 நாட்கள் இவ்விரதமானது மேற்கொள்ளப்படும். நேயர்களே, விரதங்களுள் முக்கியமானதாக கருதப்படும் பச்சை பட்டினி விரத காலத்தில் சமயபுரம் சென்று மாரியம்மனை வழிபட்டு பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்வோம். இயலாதோர் மனதார அந்த தாயை நினைத்து இல்லத்தில் இருந்தபடியே வழிபடுவோம். அம்மனின் அருளால் சகலமும் பெறுவோம். நாளும் விசேஷமும்.